சரி, நான் உங்களுக்கு இங்க நான் ஒரு பாயிண்ட்டுக்கா பதில் சொல்றேன். 3 பாயிண்ட் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மருத்துவரே இல்ல, எங்க இருந்து அடையாளத்தை மறைக்க? அவர் டென்டல். நான் அதுதாங்க சொல்றேன். அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க ட்ரீட் பண்ணாருன்னா, எந்த ஆஸ்பத்திரி? நீங்க தான் சொல்றீங்க, எனக்கு தெரியல. இந்த பேப்பர் வச்சு நான் பேசுறேன். நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்ன நான் எழுதின பேப்பர்ல? அதுதாங்க I don't go by documents. நான் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நான் அது வந்து இல்லங்க, அது எனக்கு தெரியல, நான் புறமுது கிடல. நான் கேக்குற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்றேன். ஆதவ கழுத்தி கொடுத்த பேப்பரை மதிக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. ஆதவ என்னங்க, நான் எனக்கு புரியலங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் அப்படி கேட்டேன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்டு இந்த இடத்துல இந்த விவாதத்தை வந்து ரொம்ப நீர்த்து வைக்க முடியும். நான் அதுக்குள்ள போல. நான் தெளிவா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் ஒரு தார்மீகத்தோட இந்த கரு விஷயத்தை அணுகிறேன். அதனால திரும்ப சொல்றேன். இல்ல நான் உன்னை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டுறவா இல்ல 2K கிட்ஸுக்கு வந்து ஒரு ட்விட் போடும்போது யாரை டேக் பண்ணணும், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும்போது எதை தொடணும்னு தெரியாமல் இருக்குல்ல, அந்த குழந்தைங்களுக்கு அதை ப்ராப்பராக டீச் பண்ணுங்க. அது வந்து நான் டீச் பண்ணுமா இல்லை மக்களுக்கு 2K கிட்ஸ் வந்து யாரை டீச் பண்ணணும்? அவங்க பேரண்ட்ஸை சொல்கிறேன். பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, டீச் பண்ண வேண்டாம் இல்லைங்க, அது அவரு ஒரு பேரண்ட் தானே. நான் அந்த வகையில் சொல்கிறேன். இந்த 2K கிட்ஸுக்கு யாரை டேக் பண்ணணும், யார் எதை போஸ்டா ரீபோஸ்டா எப்படி ஜூம் பண்ணி பார்க்கணும் தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அந்த இதை சொல்லிடுறேன். அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு இப்போ இந்த விவாதத்துக்கு போகும்போது அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். இந்த டாக்குமெண்ட்ல என்ன பதிஞ்சிருக்காருன்னா, முதல்ல 7:31 அங்கே வந்து அவர் துயரம் நடக்கும்போது வெளில போனதா சொல்றது அந்த பாயிண்ட்ல இல்லை. அவர் வெளில போன டைமையும் அதை தொடர்ந்து அந்த இடத்துல அந்த டைம்ல இது நடந்திருக்குன்னு சொன்ன போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டையும் மேட்ச் பண்ணி அவர் சொல்றாரு. இப்போ இது ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல, இந்த அஃபிடேவிட் யார்கிட்ட இருக்கும்? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும். நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சிபிஐயோட ரிப்போர்ட் யார்கிட்ட போவோம்? சுப்ரீம் கோர்ட்டில் போவோம். அதை கம்பேர் பண்ணி உண்மை பொய் கண்டறிய வேண்டிய உரிமையும் சக்தியும் யாருக்கு இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. அஃபிடேவிட் எடுத்து வச்சு நீங்க தப்பா சொன்னா அதுல தப்பா இருக்கட்டும்.